ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெரினா டு மியாமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி சண்டே மார்னிங்கு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மார்னிங் எழுந்த உடனே ஃபுட்டு தாங்க எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கீழே இறங்கி வந்தோம். வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மார்னிங்கே வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸாக நிறைய இருந்துச்சு. ஸோ பெட்டர் நம்ம வெளியில் போய் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் செக் பண்ணதுக்கு ஒரு சவர்மா ஷாப் வந்து ஓப்பனில் இருந்தது. சரி டக்குன்னு வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. வந்த இடம் தான் இந்த ஷவர்மா ஷாப்பு. சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மார்னிங்கே ஷவர்மா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரியா ஒரு பிளேட்டடும் பண்ணி கொடுத்தாருங்க. என்னென்ன வேணுமோ நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்களா. அதனால் நாங்கள் கொஞ்சம் வெஜ்ஜீஸும் மார்னிங்கே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் வச்சு பிளேட்டட் வந்து மார்னிங்கே நாங்கள் வந்து எடுத்துட்டோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் பிட்வீனில் சாப்பிட்டதுனால இதை நாங்கள் லஞ்சாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோங்க. ஏன்னா திருப்பி லஞ்சுக்கு வந்து வெளியில் வர முடியாது. அதனால லஞ்சுக்கும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம ஹோட்டலுக்கு போகலாம். என்ன ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்தீங்க திருப்பி ஹோட்டலுக்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஹோட்டலில் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டாக. ஸோ ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழேயே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குங்க. அதுலேயே நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. உள்ள ஒரு மினி தீம் பார்க் மாதிரியே இருக்குங்க. கிட்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்க உள்ள. இன்னொன்று பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பார்க்கும் வச்சுருக்காங்க, அட்வென்ச்சர் பார்க் மாதிரி. அதுவும் சூப்பராக இருக்குது. இப்போ இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட கார்டை கொண்டு போய் அங்கே கொடுத்தாலே நம்ம வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் 7 o'clock வரைக்குமே ஓப்பனாகவே இருக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுனால. இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ், மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டீஸும் இருக்குது உள்ள. ஸோ நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு சூப்பர் ஷோ ஒன்று, சர்க்கஸ் ஷோ ஒன்று பார்த்தோங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோங்க, யார் வேணும்னாலும் போய் பார்க்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப லாங் வீடியோன்றதுனால நான் இதில் அப்லோட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் லாஸ் வேகஸை வந்து எங்கள் சர்க்கஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் அந்த நியூயார்க்கோட ஸ்டாச்சு இருக்கிற வரைக்கும் நடந்தே போனோங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் போனேன். ஸோ அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வேறு எதுவும் இல்லைங்க. எங்களுக்கு கிச்சனோட ஒரு சூப்பர் ரூம் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே தான் நாங்கள் போகிறோம். இங்கே இருக்கிற ஹோட்டலில் இருக்கிற ரூமை நாங்கள் வெக்கேட் பண்ண போகிறோங்க. ஸோ வாங்க போய் ரூமை ஃபுல்லாக வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். ரூமில் எதாவது மிஸ் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டை அலசி ஆராய்ஞ்சி ரூமை ஃபுல்லாக செக் பண்ணிட்டாருங்க. நாங்களும் எங்களோட சைடில் ஃபுல்லாக ரூமை செக் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக லாபிக்கு போகிறோம். லாபிலேருந்து செக் அவுட் பண்ணுறோம். செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துருக்கிற புது ரூமுக்கு போகிறோம். புது ரூமில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் அங்கே கிச்சன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுதான் எங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த ஊரில் கிச்சனோட ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப பீக் டைம் வேறு. காட் கிரேஸ் எங்களுக்கு ஒரு சூப்பர் ரூம் கிடச்சிருக்கு. யாராவது லாஸ் வேகஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் மட்டும் வந்துடாதீங்க. வெயில் அடி போல் காட்டுது. பசங்களுக்கு ஸ்கூல் லீவு இந்த மாதிரி டைமில் போனால் தான் ஈஸியாக எங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிலாம் இந்த பக்கம் வந்துடாதீங்க. வெயில் அடி போல் காட்டுதுங்க. சான்ஸே இல்லைங்க. 100, 118, 120 டச் பண்ணுதுங்க வெயில். இப்படி வெயிலாம் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லைங்க. ஓகேங்க, நம்ம போய் ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம போய் புது ரூமை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ணிட்டோம், வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு போகிற வழியில் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வாங்கணும் இல்லையா, அது எல்லாமே வாங்கிட்டு நம்ம அந்த ஹோட்டலுக்கு போகலாம். எப்படி தான் நான் இந்த டூரை முடிக்க போகிறேனோ எனக்கு தெரியல. அவ்வளோ வெயில் அடிக்குது. வெளியில் போனால் அனல் காற்றடிக்குதுங்க. பிரியாணி குண்டா திறந்தா ஒரு அனல் வரும் தெரியுமாங்க, அந்த அளவுக்கு அடிக்குதுங்க. என்னால் சொல்ல முடியல. ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இதோட வீடியோட கண்டினியூஷன் வந்து வரக்கூடிய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் எங்கே போய் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கணும். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் எங்கே போய் ஷாப்பிங் பண்ணோம், இங்கே ரூம் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் நம்மளோட ரூம் டூர், இது எல்லாமே நான் வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.